ஆஸ்ட்ரோவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மார்ச் 25ஆம் தேதி சனீஸ்வர பகவான் உங்களோட 10ஆம் இடத்தை விட்டுட்டு வந்து உங்களோட 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. இந்த டைம் பீரியடை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பொனான்ஜான்னு சொல்லணும். நான் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கோ இல்லாட்டி வந்து உங்களை சமாதானப்படுத்துறதுக்கோ ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும்னு சொல்கிறதுக்கோ சொல்ல வரல. எப்பவும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 7.5 சனி மூலமாக அஷ்டம சனி மூலமாக தொல்லை கொடுக்குற ஒரு பீரியட்ஸ்ன்றது இருக்கிற மாதிரியே சனீஸ்வர பகவான் ஒரு 2.5 வருஷத்தில் வந்து தூக்கி விடுவார் ஆளுங்களே. அது 3ல் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது, 6ல் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது, 11ல் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது, அப்படி 11ஆம் வீட்டுக்கு சனீஸ்வர பகவான் வரப்போறாரு. 2025 மேற்கொண்டு மார்ச் மேற்கொண்டு 2027 ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது சூப்பர்பான டைம் பீரியட். எழுதி கொடுக்கலாம். அப்படியே குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 2ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஹவுஸு, உணவுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு, ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல செர்மனின்றது நல்ல செலப்ரேஷன்ன்றது பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டைம் பீரியடு. கல்யாணம் ஆகாதவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியடில் கல்யாணம் ஆகும். அப்படியே ரிஷபராசிக்காரங்க முக்கியமாக ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமில் ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இந்த டைமில் ஆரம்பித்த பிஸ்னஸ் எது இருக்குமோ அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகும். இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸ் இந்த 2.5 இயர்ஸில் உங்களால் வந்து அது ஒரு அளவுக்கு வந்து கொண்டு வர முடியும். ஒரு அளவுக்கு வந்து பெருசாக ஸ்கேல் பண்ண முடியலனாலும் ஒரு அளவுக்கு வந்து ஒரு ரீச்ன்றது கொண்டு வர முடியும் உங்களால். அப்படியே ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணணும், மீடியா ரிலேட்டடான ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஏன்னா செகண்ட் ஹவுஸ்ன்னா ஸ்பீச் ஹவுஸு. ஸோ ஸ்பீச் வந்து இந்த டைம் பீரியடில் ரொம்ப நல்லா இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர்ஸு, சோஷியல் மீடியா ப்ரமோட்டர்ஸு, சோஷியல் மீடியா வைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஏன்னா 10ல் வந்து ராகு வரப்போறாரு. 10ன்னா நம்மளோட இதுக்கு சம்மந்தப்பட்ட இடம், தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட இடம். 10th ஹவுஸில் ராகு இருக்கும்போது யாராக இருந்தாலும் இந்த மூஞ்சு தெரிகிற மாதிரியான ஃபீல்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பர்பான டைம் பீரியட். அதனால இந்த ரிஷப ராசிக்காரங்க முக்கியமாக மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஃபேம்ன்றது கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். புதுசாக ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணணும், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத மைண்டில் வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல பண்ணுங்க. இந்த மார்ச் 25ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பர்பான டைம் பீரியட். சரி, மீடியாக்காரங்களுக்கு இப்படி இருக்குது, அப்புறம் வியாபாரம் பண்றவங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா சூப்பர்பான டைம் பீரியடுங்க. ஏன்னா தங்க நகை ஜவுளி கடைக்காரங்களுக்கு, தங்க நகை கடை வச்சுக்கிறவங்களுக்கு, இந்த ஹோட்டல்ஸ் நடத்துறவங்க, அப்படியே இந்த அரிசி, அகரம் பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாமே வந்து சப்ளை கொடுக்குறவங்க, எதா இருந்தாலும் உணவுக்கு சம்பந்தப்பட்டது, இந்த இது ஸ்டார்டர், அப்படியே வந்து இந்த ஃபுட் கோர்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க ஆகட்டும், கிளவுட் கிளிக் கிச்சன்ஸ் வச்சிருக்கிறவங்க ஆகட்டும், ஸ்வீட் ஷாப்ஸ் வச்சிருக்கிறவங்க ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். அப்படியே ஃபுட் பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்க எதா இருந்தாலும் இப்போ ஒரு சில சிப்ஸு இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்படியே நிறைய டிபேட் கொடுக்குற பேச்சாளர்கள் ஆகலாம், அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இப்போ 2026ல் வந்து நமக்கு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிற தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு 2026ல் வந்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? ஸோ ரிஷபராசிக்காரங்களை யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றின்றது அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கட்டாயமாக சொல்லலாம். ஏன்னா
10ல ராகு வந்து மீடியாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அரசியல்ல வந்து வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே 2ல வந்து குரு இருக்காங்க, ஸ்பீச்சுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகள் ரிஷபராசிக்காரங்க இந்த டைம்ல இருக்காங்கன்னா உங்க ஸ்பீச் நீங்க ஏதோ ஒரு மாநாட்டிலையோ இல்லாட்டி வேற ஒரு சபையிலையோ கொடுத்த ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து அப்படியே மயங்கிருவாங்க. உங்களோட ஸ்பீச்சுக்கு அட்ராக்ட் ஆயிட்டு மக்கள் வந்து உங்களை ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசிக்காரங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. ரிஷபராசியில பிறந்த ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அப்படியே வந்து வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு காரியம் நடக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட். இது ஃபேமிலி எக்ஸ்பான்ஷன் பொறுத்த வரைக்கும் இது சூப்பர்பான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ரொம்ப நாளாக குழந்தை இருக்காதவங்களுக்கு வந்து இந்த டைம்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படியே ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் ஆகலாம். ஏன்னா இது ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட ஹாப்பினஸ்ன்றது குரு இங்கே கொடுக்க போறாரு. அப்படியே ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இது வந்து வெல்த் ஹவுஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசிக்காரங்க சொந்தமாக வீடு வாங்கலாம், சொந்தமாக கார் வாங்குறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு நல்ல செர்மனி, இப்போ பொண்ணு வயசுக்கு வந்தாலுமே சரி, அது ஒரு நல்ல செர்மனி. இந்த டைம் பீரியட்ல உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல செர்மனின்றது நடக்கிறதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபேமிலி ஹாப்பினஸ்ன்றது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு நமக்கு வாய்ப்புண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தக்கேதேலே அந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, என்னோட வேர்ட்ஸ்ன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இன்னும் ரொம்ப நல்ல விதமாக அமையணும். அப்படியே உங்களுக்கு கிடைச்ச நல்ல டைம் பீரியட்ன்றது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.